பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எதிர்பார்த்தது போலவே திமுக அந்த இடத்தில் வெற்றி அடைகிறார்கள். இதுவே சோசியல் மீடியாவில் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி எவ்வளவோ பேசினாங்க, பெரியார் எதிர்ப்பெல்லாம் பேசி ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு வந்தாங்க. இந்த அளவுக்கு களம் போன முறை வாங்கியதை விட இந்த அளவுக்கு அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அது பெரியார் விஷயத்தை பெருசாக ஃபோக்கஸ் ஆகலை, அவங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய மதுரையை சேர்ந்த பொறியாளர் வெற்றிக்குமரன் சமீபத்திய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு சீமான் பற்றி ஒரு அபூர்வமான கருத்தை சொன்னார். அந்த கருத்து ரொம்ப தீவிரமான ஒரு அரசியல் நுட்பமானது. எந்த தேர்தல் அரசியலை எதிர்கொள்ளக்கூடிய அரசியல் கட்சிகளுமே அந்த கட்சி எப்படியாவது ஜெயிக்கணும்னு நேர்மறையான விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் சீமான் என்ன செய்வார்னா, தேன்கூட்டில் கல்லறிகிறது மாதிரி ஆட்டையை களைச்சி விடுறதுக்கான வேலையை தேர்தல் நேரத்தில் பண்ணுவார். உதாரணத்திற்கு போன முறை இதே ஈரோடு இடைத்தேர்தலில் சம்பந்தமே இல்லாமல் அருந்ததியர்கள் குறித்து ஒரு தவறான வரலாறை பேசி அவங்கள பூரா மொத்தமாக கிளப்பி விட்டார். இது தேர்தல் அரசியலுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு வெற்றிக்குமரன் பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்குறாரு. ஆப்வியஸாக கெட்டது தான், வாக்கு வங்கி வராதுல்ல. அப்படி வரக்கூடாது என்பது தான் சீமானுடைய விருப்பம். அவருடைய ஆழ்மன விருப்பம் என்னன்னா, இந்த கட்சி டெபாசிட் வாங்கணும்னு தம்பிகள் நினைக்கிறான்ல, வாங்கிடக்கூடாதுன்னு அவர் நினைப்பாரு. அவரோட நான் நீண்ட நாள் பழகினவேன் அப்படிங்கிற முறையில் வெற்றிக்குமரன் இந்த கருத்தை பதிவு செய்கிறார். இந்த முறை நீங்கள் பாருங்கள், பெரியாருங்கிறவர் அவர் இறந்தே 52 வருஷம் ஆச்சு. இப்போ போய் திடீர்னு பெரியார் நேற்றுக்கு முத நாள் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசினது மாதிரியும் அதுக்கு பதிலடி கொடுக்குறது மாதிரியும் இவர் வாட்டுக்கு பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் தேவையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் கட்சியை வளர்க்குறதுக்கு வேலை செய்யலை, ஆட்டையை கிளச்சி விட்றதுக்கு தான் வேலை செய்கிறாரு. மற்ற கட்சிக்கெலாம் தேர்தல் வந்துருச்சுன்னா செலவாயிட்டோம், நாம் தமிழர் கட்சிக்கு அது வரவு, வசூலுக்கான வாய்ப்பு. அதனால் அவங்கள பொறுத்தவரையில் வசூல் செய்யணும், யாரும் வெற்றி பெற்று விடக்கூடாது. இரண்டாம் கட்ட தலைவர்கள் நாம் தமிழர் கட்சியில் யாரும் உருவாகி விடக்கூடாது என்பது ஒன்று தான் சீமானுக்கு விருப்பம். யாராவது கைதட்டு வாங்கிட்டா அன்றைக்கி இரவு அவர் தூங்க மாட்டார். அப்படித்தான் காளியம்மாளுக்கும் அவருக்குமே கருத்து முரண்பாடு கிடையாது. 2 பேரும் ஒரே கருத்தை தான் பேசுவாங்க. ஆனாலும் காளியம்மாள் வருகிற போது ஒரு ஆரவாரம் வந்துச்சு, சத்தம் வந்துச்சு, கைதட்டல் விசில் சத்தம் பறந்துருச்சு அப்படின்னா சீமான் கட்டம் கட்டிடுவார் என்று அவங்க சொல்கிறாங்க. அதனால் ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் அவர் நோட்டாவோட தான் வழக்கமாக நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நோட்டாவுக்காக போட்டியிடக்கூடிய கட்சி 2 கட்சி. கடந்த காலங்களில் அது பாஜக. இப்போ பாஜகவும் டெபாசிட் வாங்கக்கூடிய இடத்திற்கு ரொம்ப பல கோடி ரூபா செலவு பண்ணி நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் மட்டும்தான் வாங்கினாங்க சில இடங்களில். இப்போ இவரும் அதுக்கான அந்த இடத்தை நோக்கி நாம் தமிழர் கட்சியும் நகருதா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பெரியார் மேடைகளை பயன்படுத்தி அடையாளம் பெற்ற சீமான் பெரியாரை பேசியதால் அரசியலிலே அடையாளம் மற்றும் போனாருங்கிறத தான் ஈரோட்டு மக்கள் விரும்புகிறாங்க. அதனால தான் திமுக எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டை எடுத்ததற்கு பின்பு திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அத்தனை கட்சிகளும் ஒவ்வொரு அமைப்புகள் சார்ந்தவன 1000 ஓட்டு போட்டிருந்தா கூட உனக்கு டெபாசிட் கிடச்சிருக்கும். உன்னை யாருமே நம்பலை, நீயா தான் உனக்கு சொல்லிக்கிட்டே தெரியாது தவிர உன்னை யாருமே நம்பலை. கேட்டால் நான் தமிழன், அப்போ நம்ம மிச்சம் இருக்கிறனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள்லாம் யாருங்கிறத நீயா சொல்லிட்டு தர. உன்னை எதிர்க்கிறவன் பூரா வேற மொழியை சார்ந்தவன், தெலுங்குன்னு சொல்லி பார்க்குறேன். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் உன்னை நம்புறதுக்கு தயாராக இல்லை. டெபாசிட் காலியானதுக்கு மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து காலியாகி. ஓகே, இன்னொரு முக்கியமான அரசியல் விமர்சனத்தை அண்ணாமலை வைக்கிறாரு. கொஞ்சம் பார்டர் தாண்டிட்டாரு, கொஞ்சம் அருவருப்பாக பேசிட்டாரு, ஆபாசமாக பேசிட்டாரு, சீமான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பெரியார் குறித்தான விமர்சனத்தை குறிப்பிட்டு இன்னைக்கு இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகிக்கிட்டு இருக்கும்போது தந்தி டிவிக்கு பேட்டியில் பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நான் உங்களுக்கு ஆதாரத்தை நான் தர்றேன், எங்கள் அண்ணன் பேசுனதுக்கு ஆதாரம் நான் தர்றேன்னு சொன்னவர் அண்ணாமலை பெரியார் குறித்து பேசிய போது. அவரே இப்போ கொஞ்சம் அருவருப்பாக பேசிட்டாரு, அசிங்கமாக ஆபாசமாக பேசிட்டாரு, எல்லாம் மீறிட்டாரு சீமான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எப்படி புரிஞ்சு? அது வெளியில் எவ்வளோதான் பெரியாரை எதிர்த்தாலும் அண்ணாமலை அடிப்படையில் ரொம்ப பெரியாரை நேசிக்கிறார் என்று பாஜக நண்பர்கள் சொல்கிறாங்க. எப்படின்னு நான் கேட்டேன். கமலாலயத்தில் இருக்கக்கூடிய பிராமண ஆதிக்கத்தை ஒழித்தது யார்? எச் ராஜாவின் ஆட்டத்தை ஒழித்தது யார்? அங்கே இருக்கக்கூடிய ராகவனுக்கு ரகசிய கேமராக்களை பொருத்தியது யார்? அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டிட்டு எஸ்வி சேகரை கதற விட்டது யார்? அதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னா தெரியும். பிராமண எதிர்ப்பு என்பதை நீங்கள் திராவிடர் கழகத்துக்காரங்க பெரியாரிஸ்ட்டுகள்லாம் வெளிப்படையாக பேசுகிறீங்க.
அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து அண்ணாமலை வந்து கமலாலயத்திலே இருக்கிறாரு. கமலாலயத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்லாக தான் இருக்கிறாரு அப்படின்னு பாஜகக்காரர்கள் வந்து ஒரு நண்பர் எனக்கு பதட்டமான ஒரு கருத்தை வந்து சொன்னார். இதை நான் முதல்ல நம்பலை. அண்ணாமலை பிறந்த நாள் வந்த அன்னைக்கு அந்த மவுண்ட் ரோடுன்னு சொல்கிற அந்த அண்ணா சாலை முழுக்க போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா திராவிட செல்வன் அண்ணாமலை வாழ்கன்னு போட்டிருந்தாங்க. பிஜேபி. ஆமாம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டர் அது. அண்ணாமலைக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிற போது எல்லாருமே அதை வந்து நான் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. திராவிட செல்வன் வந்து திராவிட செல்வன்னு நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் அண்ணாமலை பேரை வந்து நான் பார்த்தப்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவரும் பிராமண எதிர்ப்பில் வந்து ரொம்ப தீவிரமான ஒருத்தர் தான். இல்லை, இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தபோது திராவிட செல்வின்னு சொல்லலை, எல்முருகன் இருந்தபோது திராவிட செல்வர்னு சொல்லலை, அண்ணாமலைக்கு மட்டும் சொல்கிறாங்களா? அவர் தானே பிராமண ஆதிக்கத்தை ஒழித்தாரு, அவருக்கு தானே அது பொருத்தமாக இருக்கும். நீங்கள் எல்லாரையும் வந்து எப்படி நீங்கள் திராவிடத்தினுடைய இதில் வந்து நீங்கள் சேர்க்க முடியும்? இப்போ அண்ணாமலை வந்து ஒரு உள்ளிருப்பு வேலையை வந்து அவர் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து உள்ளடி வேலை. ஆமாம், கட்டுச்சொத்துக்களை ஒரு பெருச்சாளி இருக்கிறது தானே சிறந்த விஷயம். அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து ஏறத்தாழ வந்து இப்போ அவர் சொல்கிற கருத்து என்னென்னா, பெரியார் குறித்து ஆபாசமாக வந்து சீமான் பேசியது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு தகாத வார்த்தை. அப்படிங்கிறப்ப என்னென்னா, எச் ராஜா இடத்தை பிடிப்பதற்கு சீமான் முயற்சி செய்கிறாருங்கிற ஒரு கோபம் வந்து அண்ணாமலைக்கு இருக்குது. ஏன்னா எச் ராஜாவுக்கு தான் வரம்பு மீறி பேசுவது, இது மாதிரி ஆபாசமாக பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு வாடிக்கையான விஷயம் வச்சுருக்கிறாரு. அந்த இடத்துக்கு சீமான் வந்து இடம் பெறுறாரு. அப்போ ஒருவேளை தமிழக பாஜகவினுடைய அடுத்த கட்டத்திற்கு வந்து கூட்டணிக்கு வராரா, இல்லை கமலாலயத்தில் வந்து எப்படி நடுராத்திரில் வந்து சரத்குமார் வந்து விழிப்பு வந்தவுடனே கொண்டு போய் கமலாலயத்தில் கட்சியை கொண்டு, ஏன்னா எத்தனை முறை தான் இந்த கட்சியை அடமானம் வைக்கிறது அப்படின்ட்டு கொண்டு போய் வித்துட்டார் இல்லையா? அது மாதிரியான ஒரு சூழலுக்கு நாம் தமிழர் கட்சி வேற, பாஜக வேற இல்லை, ரெண்டும் வந்து ஒரே கோட்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. ரெண்டு பேருக்குமே பெரியார் எதிர்ப்பு, திராவிட ஒழிப்பு, இந்த மாதிரி ரொம்ப அடிப்படை கோட்பாடுகள் ஒன்றாயிருச்சு அப்படின்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அப்போயும் பாஜகக்காரங்க வந்து இவரை நம்பலையா? இப்போ பாஜகவில் இவர் எப்படி முக்கியமான ஒரு முதல்வர் வேட்பாளரை வேறு அறிவிக்கணும் பாஜக கூட்டணிக்கு. எவ்வளவு தான் நீங்கள் வந்து அமலாக்கத்துறை அனுப்பிச்சாலும் வருமான வரித்துறை அனுப்பிச்சாலும் இந்த எடப்பாடி பழனிசாமி எஸ்கேப்பாக பார்க்குறாப்புல. பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் நடக்க மாட்டேங்குது. அதனால் அதுக்கு பலியாடாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டவர் தான் சீமான் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இப்போ ஏன் வந்து சீமான் மேலே இவ்வளவு அதிருப்தியான கருத்தை வந்து ஒருவேளை அண்ணாமலை சொல்கிறாரு அப்படிங்கிறத பாஜக நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் தான் முதல்வர் வேட்பாளர்னா அப்போ அண்ணாமலை என்ன செய்யறது? அவர் ரொம்ப சின்ன வயசாக வேறு இருக்கிறாரு. ஏன்னா ரொம்ப வயசானா தான் கவர்னர் போஸ்டிங்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா வயசான கவர்னரை அனுப்பும் போதே பாலியல் சேட்டையில் பல பஞ்சாயத்தில் வந்து சிக்கிடுறாங்க. இவர் இள வயசாக வேறு இருக்காரு, இது எப்படி இவரை வந்து வேற என்ன பதவி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் வேற இந்த கட்சியில் இருக்குது. அதனால் அண்ணாமலையா வந்து சீமானா யார் பாஜகவினுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து நடக்குது. ஆமா, அப்படி ஒன்று நடக்குது இல்லையா? ரஜினிகாந்த் சந்திச்சதுக்கு பின்னாடி ஏற்பட்ட மாற்றங்கள், சங்கி என்றால் சக தோழன் என்ற அர்த்தம். அப்ப இவங்களுடைய கொள்கையை பூராமே வந்து இப்ப பாஜகவுடைய கொள்கைகளை பூராமே அண்ணாமலையால பரப்ப முடியல, எச் ராஜானால பரப்ப முடியல, இல கணேசனால பரப்ப முடியல. யாரு தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னா எடுபட மாட்டேங்குது. சீமான் பேசினா எடுபடுமா இல்லையா? சீமான் வந்து ரெண்டு கைகளையும் ரெக்க மாதிரி விரிச்சு கத்துவாரு, பாடி லாங்குவேஜா பேசுவாரு, கருப்பு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் பெரியார் எதிர்ப்பாரு, வேற சட்டை போட மாட்டாரு. அப்ப அவருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு அந்த வேடம். வந்து பெரியார் எதிர்ப்புக்கு வந்து அந்த இடத்துல இருந்தே அங்கே அந்த கருத்துக்களை பேசி பேசி அடையாளம் பெற்று அதே கருத்துல இருந்து வந்து சேர்ந்திருக்கிறாரு. அப்போ ரொம்ப பொருத்தமான ஆள், இவரை விட்டால் ஒரு கோடாரி காம்பு இனிமேல் கிடைக்காது அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ்நாடு பாஜக வந்து சேர்ந்திருக்கிறது. அதனால சீமான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறப்ப அந்த அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, அவரை முதலமைச்சர் வேட்பாளர் ஆகிட்டு இவர் பிரச்சாரம் செய்யணுமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடந்துக்கிட்டு. பாஜகவினுடைய உட்கட்சி விவகாரங்களுக்குள்ள பல போட்டி நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வேற கட்சியிலேருந்து இந்த போட்டி நடக்குங்கிறது ஒரு அரசியலில் வந்து எதிர்பாராத ஒரு திருப்பு முனையாக நடந்துட்டு இருக்கு. அதனால தான் அண்ணாமலையினுடைய இந்த எதிர்ப்பான ஸ்டேட்மெண்ட்டை புரியுது. ஆமாம், ஏன்னா அண்ணாமலையும் அவதூறுகளை பேசியிருக்காருல, அண்ணாதுரையை பற்றி தப்பான விஷயங்களை அவரும் பேசியிருக்கிறாரு. ஜெயலலிதாவை விடவும் என்னுடைய மனைவி ரொம்ப செல்வாக்கு மிக்கவருங்கிறாரு. அப்படி என்ன செல்வாக்கு அவங்க செஞ்சாங்கிறத இது வரைக்கும் உலகத்துக்கு அவர் சொல்லலை. ஒருவேளை வீட்டில் அடி வாங்குறாரா என்னன்னு விவரம் தெரியல. ஏன் அப்படி எப்படிலாம் சொல்லிக்கிறாரு, ஆளுமை மிக்கவர்னு ஏன் சொல்கிறாரு? அப்போ அவர் அதைய அவதூறு பிரச்சாரங்களை அவரும் செய்கிறாரு. அப்போ நம்மளை தாண்டி சீமான் செய்கிறதுனால தலைமை போட்டி வந்து இப்போ வந்து அண்ணாமலையா சீமானா யாருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி வந்து பகிரங்கமாக நடக்குது. அந்த போட்டிக்கு நடுவராக வந்து நம்ம ரவீந்திரன் துரைசாமியை வந்து நியமித்தா அவர் நல்ல ஒரு தீர்ப்பை சொல்வார்னு எனக்கு தோணுது. ரைட். அது ஒரு பக்கம் நடக்கும்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒட்டி சொல்லப்படக்கூடிய செய்தி அப்படின்றது வேறு ஒன்றா இருக்குது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 20,000 ஓட்டுகள் தான் நாம் தமிழர் இப்போ வரைக்கும் பெற்றிருக்கிறாங்க. வாங்கினாலும் வாங்கலைன்னாலும் அவங்க வாங்கினது இதுக்கு முன்னாடி 10,000 ஓட்டு தான். இப்போ வாங்குகிற ஓட்டு வந்து பெரிய நம்பர் உயர்ந்திருக்கு.
அதுவே பெருமை அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வாங்கிய வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? ஏறத்தாழ 50,000 வாக்குகள் கிட்ட அவங்க வாங்கினாங்க. 50,000 வாக்கு வாங்கிய பாமகவிலேயே அவங்களே வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா, அன்புமணி ராமதாஸ் சமீபமாக அதிகார பகிர்வு தான் நாங்கள் கோர்றோம், நான் ஒன்றும் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது அப்படின்னு ஒரு சமீபத்தில் பேச ஆரம்பிச்சிட்டார். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு பேசின ஒருத்தர், அந்த டிசைனை எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்த ஒருத்தர், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவரே 50,000 வாக்கு வாங்கினவங்களுக்கே அந்த நிலைமைனா 25,000 வாக்குக்கு போராடிக்கிட்டு இருக்கிற இவர் வந்து என்ன செய்ய போறாரு? அதாவது அவங்களுடைய அரசியல் என்பது என்னன்னா, எல்லா கட்சியும் ஆதரிச்ச பின்னாடியும் இவர் 25,000 ஓட்டு தான் வாங்குவாரு. கூட இருக்கிற எல்லா கட்சியும், அதிமுக வாக்கு வங்கியும் இவர்கிட்ட தான் வந்துச்சு, பாஜக வாக்கு வங்கி இவருக்கு தான் வந்துச்சு. அப்புறம் கடைசி நேரத்தில் என்ன பண்ணாருன்னா, பெரியாரை எதிர்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு சேட்டை பண்ணார் சீமான். திடீர்னு அண்ணாவை வந்து பாராட்டி பேசினார். உடனே வந்து ரொம்ப பேருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அது ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அண்ணாவுடைய நினைவு நாள் வந்துச்சு, அதுக்காக பாராட்டினார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அது காரணம் இல்லை. ஈரோடு பகுதிகளில் வந்து அந்த சமூக வாக்கு வங்கி இருக்கிறது, அது நமக்கு கிடைக்கணும்னு யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க. எப்பவுமே கொளுத்தி போடுறதுக்கு கூடவே ஆள் வச்சிருப்பாப்புல. அவருக்கு குழி வெட்டுறதுக்கான ஆட்களை அவர் கூடவே வச்சிருக்கிறாரு கட்சியில். அவங்கள ஒருத்தன் கொளுத்தி போட்டிருக்கான். யோசிச்சு பாருங்க, பெரியார் தான் எனக்கு தலைவர்னு சொன்ன பாரதிதாசன் பாடலை வந்து புத்தக கண்காட்சியில் வந்து அவர் ஒழிக்க விடுறாரு. தமிழ் இதுக்கு பதிலாக, தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக. அந்த அவங்க சொன்ன அந்த புதுச்சேரியினுடைய தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியது பாரதிதாசன். அவருக்கு தலைவர் பெரியார். அண்ணாவுக்கு தலைவர் யாரு? இந்த ஆட்சியே வந்து பெரியாருக்கு காணிக்கேற்றான். அவருக்கு தலைவரும் பெரியார். பெரியாரை அவர் நிராகரிப்பாராம், பாரதிதாசனுடைய பாட்டை அவர் எடுத்துக்கிடுவாராம், அண்ணாவே வந்து வாழ்த்துவாராம், பெருமகனாரு அதை எதுன்னு சொல்றாரு. அப்போ சீமானை பொறுத்தவரையில் எங்கே சில்லறைய செதற விடுறாங்களோ அங்கேலாம் அவர் கவனத்தை செதற விட்டுறாரு. அவர் யாருங்கிறது அவருக்கு அடிக்கடி மறந்து போயிடுது. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவர் வந்து பல டெக்காலிட்டி வேலை பார்க்குறாரு. ஆனால் என்னதான் பண்ணாலும் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறைக்க முடியலன்ற மாதிரி அவருடைய அசலான குணங்கள் வந்து இந்த முறை வந்து வெளிப்பட்டுருச்சு. அவருடைய பேட்டிகள் மூலமாக, பேச்சு மூலமாக வரம்பு மீறிய பேச்சை அண்ணாமலையே அருவருக்கத்தக்க அளவுக்கு, அண்ணே இந்த பொண்ணே உன்னை கல்யாணம் பண்ணலன்னா எந்த பொண்ணை உன்னை கட்டணும் அப்படின்னு கவுண்டமணி ஜோக்கில் வந்து செந்தில் கேட்குற மாதிரி, இதுக்கு மேலே வரைமுறைக்கு கீழே போகவே முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு சீமான் சேர்த்தார். சீமானுடைய அரசியல் எதிர்காலம், நாம் தமிழருடைய எதிர்காலம் அப்படிங்கிறது இப்போ பேசின இந்த பெரியார் எதிர்ப்பை தான் இன்னும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் பேச வேண்டிய நெருக்கடி அவருக்கு இருக்குது. ஏன்னா பேசிட்டாரு, திரும்பி போக முடியாது. எந்த எல்லைக்கு வந்துட்டாருன்னா ஈவேரான்னு சொல்லுங்கள், அப்படி தான் நம்ம இனிமேல் சொல்லணும் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் வந்துட்டார். இப்போ இந்த மனப்பிறழ்வு, இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தலுக்கு தொடரப்போகுது. அது அதனுடைய எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்கும்? நீங்கள் வந்து நம்ம பல இன்டர்நெட்டு கனெக்ஷன்லாம் எடுக்கிறோம். நீங்கள் பணம் கட்டலைன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு நெட்டு கனெக்ஷன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆமாம். சீமானை பொறுத்தவரையில் என்னென்னா, அவர் ஒரு ப்ரீபெய்டு இப்போதைக்கு அவர் ஆதரிச்சிருக்கிறாரு. இந்த கருத்தை, பாஜகவுடைய அந்த கருத்தை, ஈவேரா கருத்தை சொல்லியிருக்கிறார். திடீர்னு நாளைக்கு இவங்க வந்து அங்கீகரிக்க மறுக்கிறாங்க, முதல்வர் வேட்பாளர் கிடையாது, அல்லது இவங்க தேர்தல் செலவு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கும் பெரியாருக்கும் சிண்டு முடிகிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிடுவார். அப்போ நம்மளாம் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி ஒரு நிலைமைக்கு சீமான் வந்து எப்போ வந்து கூடு விட்டு கூடு பாய்வார் அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கான ஆவணத்தை தயாரித்து முடித்ததற்கு பின்பு இதை வச்சு என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க கட்சிக்காரங்க. இதை தூக்கி ஓரமாக போடு, இன்னைக்கு மனசில் எனக்கு என்ன தோணுதோ அதுதான் கட்சியோட கொள்கை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓ, அப்பையிலிருந்தே? ஆமாம் ஆமாம். அவர் எப்பவுமே வந்து அவருக்கு என்னன்னா, தான் தோன்றித்தனமான தற்கூரித்தனமான விஷயங்களே தத்துவமாக நம்பக்கூடிய ஒரு மனப்போக்கு வந்து சீமாண்டத்தில் உண்டு. நம்ம வைக்கிற அளவுக்கு பக்குவம் அவர் சிறப்பாக பேசுவார். எதை சொன்னாலும் சரி, அதாவது காளமாட்டுக்கு கொம்புல தாண்டா தம்பி வந்து நம்ம தமிழர்கள் வந்து பால் கறந்தாங்க அப்படின்னு சொன்னா கைதட்டுறதுக்கு ஆள் வச்சிருக்காரு. பசுமாட்டு காம்புல வந்து ஒருபோது வராதுரா. நான் சொல்றேன், நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய வீரமிக்கவன்னா, காளமாட்டினுடைய கொம்புல இருந்து பாலை பீச்சினாங்கடா, அதாண்டா அவர் நம்ம வரலாறு அப்படின்னு சொல்லுவாரு. கைதட்டுவாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணி வச்சிருக்காரு. அதனால சீமானை வந்து அடிச்சுக்கவே முடியாது. பாஜக வந்து தொடர்ந்து அவருக்கு வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ஈவேராம்பாரு, இல்லைன்னா எனக்கும் பெரியாருக்கு சிண்டு முடிகிறதுக்கு சில பேர் முயற்சி செய்கிறாங்க, அந்த தீய சக்தி யாருன்னு எனக்கு தெரியும். அதனால சீமானை நம்பி நீங்கள் வந்து பைத்தியக்காரனுக்கு வந்து நீங்கள் வந்து பல்லு விலைக்கு விடுறது, இவங்களை வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு விளக்கம் சொல்றது ரெண்டுமே ஒன்று தான். அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு நல்ல உரையாடல், பல்வேறு விஷயங்களை பேரலையோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.